முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் 20 ஆண்டுகளாக பிரிந்திருந்த தாக்கரே சகோதரர்களை ஒன்றாக்கிவிட்டது பாஜகவின் ஹிந்தி திணிப்பு என தெரிவித்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரேவும் அவரது சகோதரர் மகன் ராஜ் தாக்கரேவும் பிரிந்தார்கள். சிவசேனா கட்சியிலிருந்து கருத்து வேறுபாட்டால் 2005ஆம் ஆண்டு பிரிந்து மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனை என்ற அமைப்பை நடத்தி வந்தார் ராஜ் தாக்கரே. இவர்கள் இருவரது தனித்தனி கட்சியானது பாஜக என்ற கட்சியின் வளர்ச்சிக்கு எளிதானது. இப்போது உத்தவ் தாக்கரே கட்சியையும் இரண்டாக பிரித்தது பாஜக. ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒரு சிவசேனாவை உருவாக்கி வைத்துள்ளார்கள். இத்தகைய பிரித்தாளும் சூழ்ச்சிதான் பாஜகவின் பாணியாகும். சொந்த பலத்தில் இல்லாமல் அடுத்தவர் பலவீனத்தில் வாழ்வதுதான் பாஜகவின் பழக்கம் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்த சகோதரர்களை பாஜகவின் ஹிந்தி மொழி திணிப்பு ஏகாதிபத்தியம் ஒன்றிணைத்துவிட்டது. தமிழ்நாட்டைப் போலவே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கடுமையாக போராட தொடங்கிவிட்டது மராட்டியம். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனை ஆகிய கட்சிகள் கடுமையாக இறங்கியது. காங்கிரஸ் கட்சியும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் இப்போராட்டத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பங்கெடுத்தது. மராட்டிய மாநிலத்தில் 4 பெரிய அரசியல் கட்சிகளும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கியதை ஆளும் பாஜக கூட்டணி அரசு எதிர்பார்க்கவில்லை. எனவே ஹிந்தியை பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக்கும் 2 அரசாணைகளை திரும்ப பெற்றுக்கொண்டது பாஜக அரசு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு கடுமையாக எதிர்ப்பதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து வருகிறார்கள் பாஜக ஆதரவாளர்கள். ஆனால் மராட்டியத்தில் என்ன நடந்தது? பாஜக ஆளும் கூட்டணி அரசே ஹிந்தி திணிப்பு அரசாணைகளை திரும்ப பெற்றுள்ளது. மும்மொழி கொள்கை அல்ல, இருமொழி கொள்கைதான் என்பதை மகாராஷ்டிரா மாநில அரசே ஏற்றுக்கொண்டு விட்டதாக முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மாபெரும் பேரணியை கடந்த 5ஆம் தேதியன்று மும்பையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும். ஹிந்தி திணிப்பு அரசாணைகளை பாஜக அரசு திரும்ப பெற்றதால் அக்கூட்டமானது வெற்றி விழா கூட்டமாக மாற்றப்பட்டது. 20 ஆண்டுகள் கழித்து தாக்கரே சகோதரர்கள் இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்று ஒன்றாக காட்சியளித்தது அம்மாநில மக்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. அவர்களது தாய்மொழியான மராத்தி மொழியை காக்க இருவரும் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் என்பது அரசியல் வரலாற்றில் முக்கியமானது ஆகும். மொழி காப்பு என்பது மிக மிக முக்கியம் என்பதை தமிழ்நாட்டின் வழியில் மராட்டியமும் வழிமொழிந்திருக்கிறது. ஹிந்தி திணிப்பை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஒற்றுமையே நமது பலம். மராத்தியர்களை பிரிக்க பாஜக நினைக்கிறது. மராட்டியர்களான நாம் நமக்குள் சண்டையிடத் தொடங்கியதும் டெல்லியின் அடிமைகள் நம்மை ஆளத் தொடங்கினார்கள் என்று சொல்லியிருக்கிறார் உத்தவ் தாக்கரே. எங்கள் இருவரையும் ஒன்றிணைத்ததன் மூலமாக பால் தாக்கரேவால் செய்ய முடியாததை இன்றைய பாஜக முதலமைச்சர் செய்து காட்டிவிட்டார். இங்கு மும்மொழியை திணிக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் 3வது மொழி என்ன என்று கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை. 3வது மொழிக்கான தேவை இந்தியாவில் என்ன இருக்கிறது? வெறும் 200 ஆண்டுகால வரலாறு கொண்டதுதான் ஹிந்தி. மற்ற பகுதிகளையும் சேர்த்து மராட்டிய மன்னர்கள் ஆண்டபோதும் மராட்டியை மராட்டிய மன்னர்கள் திணிக்கவில்லை. இன்று பிரித்தாளும் சூழ்ச்சியாக ஹிந்தியை பாஜகவினர் திணிக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை பிரிப்பதற்காகத்தான் மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள். மொழி பிரச்சினைக்கு பிறகு ஜாதி பிரச்சினையை வைத்து மக்களை பிரிப்பார்கள் என்று ராஜ் தாக்கரே சொல்லியிருப்பதாக முரசொலி கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் மொழி பற்றையும் போராட்டத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் பாராட்டியிருக்கிறார் ராஜ் தாக்கரே. ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளன. ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் முன்னோக்கி செல்கின்றன. இருந்தபோதிலும் எங்கள் மீது ஹிந்தியை ஏன் திணிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் ராஜ் தாக்கரே. எந்த காலத்திலும் தமிழர்கள் தங்கள் தாய்மொழியை விட்டுத்தர மாட்டார்கள். தென்னிந்திய பிரபலங்கள் தங்கள் பிள்ளைகளை ஆங்கில வழியில் படிக்க வைத்தாலும் தமிழை எந்த சூழலிலும் விட்டுத்தர மாட்டார்கள் என்பதையும் ராஜ் தாக்கரே சொல்லியிருக்கிறார். மொழி என்பது அரசியல் முழக்கமல்ல, அது ஒரு பண்பாட்டின் அடையாளம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது அரசியல் போராட்டம் அல்ல, பண்பாட்டு போராட்டம் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். ஹிந்தியால் மட்டுமல்ல, எந்த மொழியாலும் தமிழை அழிக்க முடியாது. ஆனால் தமிழர் பண்பாடு சிதைக்கப்படும் என்று அவர் சொன்னார். அதனால் தான் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் போராடினார்கள். அதே போராட்ட தீயை இன்று வரை அணையாமல் காத்து வருகிறார் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இப்போராட்டங்களுக்கு இதுவரை அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டது. இன்று மொழி போராட்டத்தின் உண்மையான நோக்கத்தை மராட்டியம், கர்நாடகம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் உணர்ந்து வருகின்றன.
மொழி எதேச்சதிகாரத்துக்கு எதிரான தேசிய இனங்களின் போராட்டமானது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தீவிரமாகி வருகிறது என்பதும் அதனை ஹிந்தி திணிப்புவாதிகளால் தடுக்க முடியாது என்பதும் இப்போராட்டமானது மாநில எல்லைகளை தாண்டி இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக வடிவெடுக்கும் என்பதையும் தான் மராட்டிய நிகழ்வுகள் காட்டுவதாக முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.